you all right? சரி, இப்பதான் டாக்டரை பார்த்துட்டு வரேன். உனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லையா? நீ போலான்னு சொல்லிட்டாரு. ஆமா, உன் மேல அட்டாக் பண்ணது யாருடி? என்ன மோடி, எனக்கும் தெரியல. ஓ மை காட், எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்க தெரியுமா? ஆமா. பாரு சிரிஷா, நீ எப்பவும் திட்டிட்டே இருப்பியே தருதலைங்கன்னு. அவங்க மட்டும் கரெக்ட் டைம்ல வராம இருந்திருந்தா நீ ரொம்ப பெரிய ஆபத்துல மாட்டிருப்ப தெரியுமா? பாவம், உன்னால விஷாலுக்கு கையில அடிபட்டுருச்சுடி. இருந்தாலும் அதை பெருசா எடுத்துக்காம உன்னை சேவ் பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கான் தெரியுமா? மறுபடியும் எங்க நீ அவனை பார்த்து கோவப்படுவியோன்னு நினைச்சு அவன் போயிட்டான்டி. இருந்தாலும் நீ நினைக்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப கெட்டவங்க இல்லடி. விஷால் எங்க? டேய், அந்த பொண்ணுக்கு உன் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் அவளை பத்தியே நீ நினைச்சிட்டு இருக்கீடா? தப்பெல்லாம் உன்னோட தான்டா. அவ ஏதோ பெரிய அழகின்னு நினைச்சுக்கிட்டு நீ காதல்ல விழுந்து அவளை பத்தி யோசிச்சு இப்படி பைத்தியக்காரனா சுத்திக்கிட்டு இருக்க. அவ இல்லனா வேற ஒருத்தி. டேய் விஷால், நான் சொல்றதை கேளுடா. வேற பொண்ணை பாத்துக்கோ. நீ இப்படி இருக்கிறது என்னால பார்க்க முடியலடா. அவ உனக்கு கரெக்ட் இல்லடா. சிரிசா, அவ மறந்துரு. ஏய், நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உன்னால சுப்புலட்சுமியை மறக்க முடியுமா? மறந்துரு. அவ இல்லாத லைஃப ஒரு முறை யோசிச்சு பாருடா. சுப்புலட்சுமி இல்லனா வெங்கட்லட்சுமி பின்னாடி போ. போடா, மறந்துரு. மறந்து போயிடுறா. டேய், இதுதான்டா காதல். நீ விளையாட்டுத்தனமா சுப்புலட்சுமியை ட்ரை பண்ண. ஆனா அவளும் உன்னை காதலிச்சா. ஆனா நான் சிரிஷாவை உண்மையா லவ் பண்றேன்டா. அவளுக்கு பிடிக்கலன்னா எனக்கு தெரிஞ்சு நான் தான் காதலிக்க தகுதி இல்லாதவன் நினைக்கிறேன். ஆனாலும் சிரிஷாவை மறக்கிறது நடக்காத காரியம்டா. அவதான் என் உயிர், அவதான் என் மூச்சு. இப்பவும் சரி, எப்பவும் சரி. அவளை தவிர அந்த இடத்துக்கு வேற யாரும் வரமாட்டாங்க, வரவ விட மாட்டேன். புரிஞ்சுதா? பாத்தியா, அதுதான் விஷால். நமக்கு இந்த மாதிரி பசங்களாம் பிடிக்க மாட்டாங்கடி. ஹீரோ மாதிரி பில்டப் கொடுத்து ஒன்னு செத்துருவேன் இல்ல நம்மள கொண்டுடுவேன்னு சொல்ற பசங்களை தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ், அவங்க வலையில தான் நம்ம விழுவோம். அதுக்கப்புறம் வருத்தப்படுவோம். இப்பவாது விஷால புரிஞ்சுக்கோடி. ஸ்ரீஷா. ஹாய், ஐ அம் விஷால். உனக்கு ஒன்றும் ஆகல சரி? டாக்டர் விஷால். சரி, நீ? நான் எல்லாம் கேட்டேன் விஷால். இதுவரைக்கும் எனக்கு சில ஆசைகள் தான் இருந்துச்சு. அதோட சேர்த்து விஷாலையும் நான் ஆசைப்படணும்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. யூ ஆர் த பார்ட் ஆஃப் மை லைஃப். சரி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. கொல்லுன்னு அனுப்பி வச்சா மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றியடா? போட்டு தள்ள தான் போனேன்னா, ஆனா 2 பசங்க குறுக்க வந்துட்டாங்க. அவங்க அடிச்சு அடிதானா இது? அவனுங்க வராம இருந்திருந்தா அந்த பொண்ணை போட்டுருப்பனா. ஜஸ்ட் மிஸ்னா. டேய், நீ ஏன் ஆளுன்னு தெரிஞ்சு அடிச்சானுங்களா? தெரியாதுண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா, இவனுங்க தானா என் கையை உடைச்சானுங்க. சாரி அண்ணா, இவன் உங்க ஆளுன்னு தெரியாம அடிச்சிட்டான். பாரா, என்ன மாமா அழுப்புறாங்க. அது என்னடா மணி? இவன் திருட போனானா இல்ல கொலை பண்ண போனானா? எதுவும் தெரியாத எல்போர்டு மாதிரி. பாவனா அந்த பொண்ணு. கத்தியால குத்த போனான். அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருந்தா அந்த மர்டர் கேஸ் உங்க மேலதான் வந்திருக்கும். அதுக்காக தான் அடிச்சனா. ஏபா, நீ பயங்கரமான ஆள்டா டேய். இல்லண்ணா, அங்க இருந்த பொண்ணுங்களுக்கும் இவனுங்களுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குண்ணா. அப்படியா? அப்படிலாம் இல்ல, அவங்க கொஞ்சம் வேண்டப்பட்டவங்க. டேய், பரவாயில்லடா. பசங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டு தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போக்கு. சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்கடா. சொல்லுங்கண்ணா.
கங்காவரம் காந்தி நகர் சென்டர்ல ஆ. ஒரு வயசான ஆளு பணத்தை எடுத்துட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிட்டு இருக்கான். ஆ. அவன் கிட்ட இருக்க பணத்தை திருடி என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்கடா. அவ்வளோதானண்ணா, கொடுத்துட்டா போச்சு. ஆ ஏய் அண்ணா. ஏதாவது கோளாராச்சு உங்க தலை காணாம போயிடும் போங்கடா. டேய் நீங்க நில்லுங்கடா. டேய் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டியது நான், கேட்க வேண்டியது நீ. ஏதாவது கோளாறு நடந்துச்சுன்னு வச்சுக்க, போக போறது உன் தலை தான். ஏன் தலையா? வழக்கம் போல இவங்க கூட நீ தான் போற. அவங்க அந்த பேக்கை சுட்டு உன்கிட்ட தருவாங்க, நீ கொண்டு வந்து என்கிட்ட தர. புரிஞ்சுதா? புரிஞ்சு. சரிங்கண்ணா, ம். வாங்கடா. வரண்ணா. அட கொய்யால என்னை இப்படி மாட்டி வாங்க விட்டீங்களா? குருஜி, எல்லாத்துலயும் என்னண்ணா அவங்கள அப்படியே விட்டுட்ட? இதோ இப்ப நடக்க போறத பாரு தம்பி. அந்த சிரிஷாவை கொல்றதுக்கு இவங்க ஏதாவது குறுக்க வந்தா இவங்க 2 பேரையும் நல்லா நல்லி எலும்பு நசுக்கிற மாதிரி போட்டு நசுக்கிடுவேன். நான் சொல்ற மாதிரி செய். இங்க வா. ஏய், எங்கேயா போற? இது ஷார்ட்கட் சார். சரி போ. ஆ ஏய் நிப்பாட்றா. அம்மா, யார் நீங்க? எதுக்கு இதெல்லாம் நிப்பாட்டீங்க? உனக்கு எதுக்குடா? போட்டான்னு வச்சுக்கோ. ஏய் யாருங்கடா? யார் நீங்க எல்லாம்? வெளியே உட்காரு. ஏய் அல்ல, என்ன வாடா. பண்றீங்க? ஏய், ஏய், ஏறுடா. வாயிலே குத்துவேன். போ போ. யோ தள்ளியா வெளியே உட்காரு. ஏய் வண்டி நிப்பாட்டு. ஏய் வண்டி நிப்பாட்றா. நான் நிறுத்துறேண்ணா. என்னய்யா இங்க நிறுத்திருக்கு? நான் அர்ஜென்ட்டா போகணுயா. நீ முதல்ல இறங்குடா. சரிங்கண்ணா. முதல்ல இறங்கியா. ஏய் ஏய், இறங்குங்கடா. சொல்றேன்ல, இறங்கு. இறங்குடா. வெளில வாயா. விட்டுருங்க, என்ன விடுங்க. வாங்குறல்ல, வா. என்ன போடா. விட்டுருங்க. இறங்கு. என்ன அடி இறங்கு. வாங்கி? இந்த கையில இருக்கிற பேக் என்கிட்ட குடுக்குறியா? இல்ல அடி வாங்கி சரியா போடுறா அவன. போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். போலீஸ்க்கா ஃபோன் போடுறேன். ஏய் விஷால் புறா, நான் பேக் எடுக்கிறேன். ஏய் குடுறா. ஏய் குடுறா. குடுறா. டேய் போடுறா. ஏய் வந்துரு. திருடின பணத்தோட வாசனையே வேறடா. அதே உழைச்சு சம்பாரிச்சா சிச்சி வேர்வை வாட. என்னதான் இருந்தாலும் நீங்க சாதிச்சிட்டீங்கடா. போங்க, போய் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ்ண்ணா. டேய், அண்ணன் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர்டா. ஆமா மச்சான். பாத்தியாண்ணா, பசங்களுக்கு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். பசங்க செம்ம ஷார்ப்பாக ரெடி ஆயிட்டாங்கண்ணா. எல்லாம் பயன்படுத்திக்கோண்ணா, பயன்படுத்திக்கோ. இனிமே இந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டு வேலை இல்லாமல் இந்த தடவை ஒரு பெரிய பேங்க் ராபரிக்கு இவனுங்களை வச்சு பிளான் பண்ணலாம். என்ன சொல்ற? மூடிக்கிட்டு போடா. ஏண்ணா? புரிஞ்சுதுண்ணா. வரேண்ணா. சாரிண்ணா. மறுபடியும் உங்ககிட்ட வேலை இருக்குன்னு நீ சொல்கிற வரைக்கும் நான் உங்கள் யார் கண்ணிலையும் பட மாட்டேண்ணா. வரேண்ணா. கண்ணு பார்த்துறோண்ணா, பார்த்து யூஸ் பண்ணா. டேய் மச்சான் சுப்புடா. சரி, எடுத்து பேசு. ஹாய் லக்கி டார்லிங். எங்க இருக்கீங்க? நான் காலையில இருந்து கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஃபோன் கிடைக்கவே இல்ல. டியூட்டில இருந்தேன்டா. என்ன விஷயம் சொல்லு. நீங்க அர்ஜென்ட்டா ஸ்ரீஷா வீட்டுக்கு கிளம்பி வாங்க. எதுக்கு? ஹலோ ஹலோ ஹலோ. போனை வச்சுட்டாடா. என்னாச்சுடா? தெரியலடா, அவ பேசுனதை பார்த்தா ஏதோ சீரியஸ் மேட்டர் மாதிரி இருக்குடா. சிறுசா வீட்டுக்கு நம்மள சீக்கிரமா வர சொல்றா. என்னவா இருக்கும்? சரி, வா போலாம். ஆட்டோ. நடந்ததை பத்தியே யோசிச்சு யோசிச்சு நீ உன் உடம்ப கெடுத்துக்காத சிரி, ப்ளீஸ். எவ்வளோப்பா? இந்தா. டேய் மச்சான், சம்திங் ராங். இங்க ஏதோ நடந்திருக்குடா. ஆமாண்டா. சரி சுப்பு, சரி சுப்பு, சரி. சுப்பு, என்ன இதெல்லாம்? விஷால், என்னாச்சு?
சரி, ஏன் அழுகுற? சுபு, நீயாவது சொல்லு, என்னாச்சு? சிரியோட அப்பா இறந்துட்டாரு. ஓ மை காட், எப்படி நடந்தது? இதுக்கு முன்னாடி 2 தடவை ஹார்ட் ஸ்ட்ரோக் வந்துச்சு. இந்த தடவை ஹார்ட்ல ஏதோ பலமா பட்டிருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கும் தெரியாது. சிரிஷா, ப்ளீஸ் சிரிஷா, அழாத. எவ்வளவு அழுதாலும் போனவங்க வரமாட்டாங்கல்ல. உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம். அழாத, தைரியமா இரு. ஆமா சிரிஷா, இந்த நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும், புரிஞ்சுக்கோ. ஆமா சரி. சரி விஷால், நீங்க போய் அவங்க அப்பாவோட போட்டோவை கும்பிட்டுட்டு வாங்க. டேய் வாடா. ச்சே, தப்பு பண்ணிட்டோம்டா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். உயிருக்கு உயிரா காதலிச்ச சிரிஷாவுக்கே துரோகம் பண்ணிட்டேன் மேடா. இந்த கையால ரொம்ப கொடூரமா கொன்னு சிரிஷாவை அனாதையாக்கிட்டேன்டா. ஏய், நீ புரியாம பேசாதடா. அந்த ஆள் சாவுக்கு நம்ம எப்படா காரணமாக முடியும்? அந்த ஆள் செத்து போனது ஹார்ட் ஃபெயிலியர்னால. ஏய், அது ஹார்ட் ஃபெயிலியர் இல்லடா, அது நம்ம பண்ண பாவம்டா. ஆ? அவர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை அவர் கழுத்தை நெருக்கி அநியாயமா பறிச்சிட்டமேடா. வேணாண்டா, இனிமே எப்பவுமே திருடக்கூடாது. பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரா? அங்க இருந்துட்டு ஆட்டி படைக்கிறோட விருப்பம் அது. இதோ அவன் தான் ஃபோன் பண்றான். அவனாகட்டும் அவனோட அப்பனாகட்டும், இன்னையோட எல்லாத்தையும் முடிச்சிடலாம்டா. டேய், அங்க இருக்கிறது பவானி சங்கர், பவர்ஃபுல் டான். அந்த ஆளை எதிர்த்து நிக்கிறது ஒண்ணுதான், புலிவாயில தலை வைக்கிறது ஒண்ணுதான். அவனை எதிர்த்து நிக்கிற தைரியம் உனக்காகட்டும் எனக்காகட்டும் இருக்கா? டேய் மச்சான், நம்ம எல்லா விதத்திலயும் நல்லா மாட்டிக்கிட்டோம்டா. அவனை எதிர்க்கிறதுக்கு நம்மளால முடியாதுடா. நம்ம எதிர்த்தா நம்மளையே கொன்னு நம்ம ஊருக்கே பார்சல் அனுப்பிடுவான்டா. அப்படின்னா நம்ம எப்பவுமே திருடங்க தானா? வேற வழி இல்லடா. இங்க பார், மறுபடியும் அவன் தான் ஃபோன் பண்றான். தினமும் இப்படி செத்து பொழைக்க என்னால முடியாதுடா. எந்த போராட்டமா இருந்தாலும் மொத அடியில தான் ஆரம்பிக்கும். நான் போராடுறேன். ஜெயிச்சா சிரிஷா எனக்கு சொந்தம், தோத்தா அந்த பவனிய தலைய வெட்டும். அதானே? சொல்றதை கேளுடா. இன்னைக்கே ரெண்டு ஒன்னு பாத்துறேன்டா. மச்சான், டேய் சொல்றதை கேளுடா, நில்றா. டேய் போவாதடா. டேய், நான் சொல்றதை கேளுடா. இது வரைக்கும் அதை தான்டா நான் பண்ணேன். இப்போ நம்ம யாருங்கிறத காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. ஏறு. சுப்பாரெட்டி அண்ணா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. சாயங்காலத்துக்குள்ள அந்த பசங்க உங்ககிட்ட வந்துருவாங்க. ராபரி முடிஞ்சதுக்கு அப்புறம் 50-50. ஓகே? ஓகேண்ணா. டன். அண்ணா, அந்த விஷாலும் அவன் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. வணக்கண்ணா. என்னங்கடா, காலையில இருந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், ஏன் ஃபோன் எடுக்கல நீங்க? ரொம்ப பிஸியா? நான் அது இல்ல திமிரு அதிகமாயிடுச்சா? அண்ணா, இனிமே இவங்க நீங்க சொல்ற திருட்டு வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்களாம். சரியில்லடா. உப்பு போட்ட வீட்டுக்கே துரோகம் பண்றது தப்புடா. நான் சொல்றதை கேட்டு உங்க மனசை மாத்திக்குங்க. இல்லண்ணா, இனிமே இதெல்லாம் நிறுத்திடலாம். நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு இனிமே நாங்க எந்த தப்பும் பண்ண போறது இல்ல. என்ன நடந்தாலும் சரி, எங்க சர்டிபிகேட் எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க கிளம்பிட்டே இருக்கோம். ஏய், அண்ணனையே ஏத்து பேசுறீங்களாடா? மரியாதையா அண்ணன்கிட்ட போய் சாரி கேளுங்க, இல்லேன்னு வச்சுக்கோ. தாசு, சர்டிபிகேட்ஸ் தானடா, கொடுத்துருங்க. அண்ணா, அது வந்து இங்க பாரு தாசு,
நம்ம என்னதான் திருட்டு பசங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கும் கொஞ்சமாவது மனசாட்சி வேணும்ல. பாவண்டா அந்த பசங்க. திருட மாட்டோம், நாங்க திருந்திடுவோம்னு சொல்றாங்கல்ல. அதை சந்தோஷமா ஏத்துக்கணும்டா. அதுதான் நமக்கும் நல்லது. சபாஸ்டா பசங்களா, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வார்த்தையை நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். பரவாயில்ல. டே தாசு அண்ணா. நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் அதை கொடுத்து அனுப்புங்க. ம். டேய். ம். போட்டு தாக்கு மச்சான். ஆடா வா. ஏய், மரியாதையா எங்க சர்டிபிகேட் கொடுத்துருங்க, நாங்க போயிடுறோம். இந்தாங்கண்ணா. சரிங்கண்ணா, இந்தாங்கண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. வாடா. டேய் மல்லி, அண்ணா அண்ணா, அந்த பொண்ணுங்க எங்கடா இருக்காங்க? எங்கடா? சிரி சிரி, அட்லீஸ்ட் இந்த பாலாச்சு குடிடி. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருப்ப? ப்ளீஸ் சிரி, குடி. ம். ம். நீங்க விஸ்வநாதனோட பொண்ணு நீதானம்மா? இல்லங்க, அவ. ஓ, என் பேர் பவானி சங்கர், ம். விஸ்வநாதன் சாரோட ஃப்ரெண்டு. உள்ள வரலாமாம்மா? ஐயோ வாங்க சார். வணக்கம்மா. வணக்கங்க. உங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆன சமயத்துல நான் ஊர்ல இல்லாதனால வர முடியல. ஒரு சின்ன ஒர்க்.
வந்ததுக்கு அப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சது. அதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறதுனால என் வேலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஓடி வந்திருக்கேன். என்ன விஷயங்க? உங்க அப்பா எப்படி இருந்தாரு? ஹார்ட் அட்டாக்ல. இல்ல, பின்ன கொல்லப்பட்டார். நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் நிஜம். எதிர்பாராத விதமா என் ஆளு நடந்ததை ஷூட் பண்ணியிருக்கான். இத பாரு, நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. பக்கத்துல ராம்போ கூட இருக்காண்டி. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? காதல் அது இதுன்னு சுத்திட்டு இருக்கீங்களா என்ன? அவங்கள பார்த்தா திருட மாதிரியும் கொலகார மாதிரியும் இருக்கு. ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. பாவம், விஸ்வநாதன் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைச்சதில்லை. அப்படி ஒரு மனுஷனை கொல்றதுக்கு அவங்களுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ. என் நண்பனோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நான் கிளம்புறேன். ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அழாதடி சிரி. சிரி சிரி ப்ளீஸ். சிரி சிரி அழாத சிரி ப்ளீஸ். டார்லிங், அழாதடி சிரி ஏய் ப்ளீஸ். சுப்புலட்சுமி, டார்லிங் சிரி. ஏய் சுப்புலட்சுமி, சிரி. என்ன மூடியா உட்காந்துருக்கீங்க? வாங்க போலாம், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன். ஆமா சரி, அந்த பவானி சங்கர்ட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்க ஊரை சுத்தி ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சரி என்னாச்சு? சரி சரி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சரி என்னாச்சு? ஏன் இப்படி பண்ண? எதுக்காக இப்படி பண்ண? என் அப்பாவை எதுக்கு கொன்ன? சொல்லு, சொல்லுடா. என் அப்பாவை எதுக்குடா கொன்ன? அவர் உனக்கு என்ன அநியாயம் பண்ணாரு? சொல்லுடா, சொல்லு. எதுக்கு கொன்ன? நான் சொல்றது கேளு. சரி ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளு. போதும், நீ எதுவும் பேசாத. எங்க அப்பாவை எதுக்குடா கொன்ன? பொய், அதெல்லாம் பொய். ஆமா, நீங்க சாஃப்ட்வேர் வேலைன்னு சொன்னதே போய். எங்களை காதலிக்கிறேன்னு சொன்னது போய். எங்களுக்காக என்ன வேணா செய்வேன்னு சொன்னது போய். நீங்க சொன்னது எல்லாமே போய் போய் போய். ஏய், என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா, எந்த ஆதாரத்தை வச்சு எங்க மேல இப்படி பழி போடுறீங்க நீங்க? நீங்க தான் பணத்துக்காக நீங்க கொலை பண்ணது வீடியோ ஆதாரமா என்கிட்ட இருக்கு. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு உண்மை தெரிஞ்சது. இல்ல சார். வேணாண்டா, இனிமே எதுவும் சொல்ல வேண்டாம். சிரிஷா, பெரிய தப்பு தான் நடந்திருக்கு. ஆனா அதை நான் வேணும்னே பண்ணல. அதுக்காக நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் தயார். ச்சீ, நீங்கெல்லாம் உன் மனுஷனே இல்ல. போடா, இந்த ஜென்மத்துல என் முகத்திலே முடிக்காத. அது இல்ல சிரிஷா, வெளியில போ. அது இல்ல சிரிஷா, நான் சொல்றது கொஞ்சம். வெளியில போன்னு சொன்னேன். போ, போடா. சிரிஷா ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளு. சிரிஷா ஒரே நிமிஷம். சிரிஷா நான் சொல்றது கேளு. சிரிஷா நீ போடா. ப்ளீஸ்.